ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ மறுபடியும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாமண்டூர் பல்லவா கேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு மாமண்டூரில் ஒன்று இருக்குது. மாமண்டூர்னால் நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே வருது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேவ்ஸ் வந்திருக்கோம். உங்களுக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கேவ் தெரியுதுங்களா? மேலே ஒரு கோயில், அந்த கேவ் தெரியும். ஓகே, இதை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். நானும் பிரவீன்ஜியும் தான் வந்திருக்கோம். தெரியும்னு நினைக்கிறேன். பேக் சைடு அப்படியே தெரியுது இல்லைங்களா? அதுதான். இந்த பக்கம் ஒரு இது இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு கேவ் இருக்குது. சரி, ஓகே, உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி. ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன கேவ் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பெரிய கேவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இங்கே உள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு போர்டு இருக்குது. இந்திய நினைவு சின்னம் 1958ஆம் ஆண்டு பழங்கால நினைவு சின்னங்கள், தொல்பொருள் ஆய்வு இடங்கள் மற்றும் எஞ்சிய பகுதியில் கட்டிடத்தின் சட்டத்தின் கீழ் தேசிய முக்கியம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் படிச்சுக்கோங்க ஃபுல்லாக. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க. பட் ஆனால் இது ஏதோ வேணும்னே டேமேஜ் பண்ண மாதிரி இருக்குது. சென்டராக கல்லை தூக்கி போட்டு உடச்ச மாதிரி இருக்குது. முற்றும் பெறா குகை கோயில் மாமண்டூர். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, அப்படியே மேலே போகலாம். படிக்கட்டு எல்லாமே ஃபுல்லாக கருங்கல்ல தான் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த பெரிய கேவ் தெரியுது. ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு வந்துடலாம். செங்குத்தாக கட்டியிருக்காங்க. மூச்சு வாங்குது ஏற ஏற. ஓகே, செம்மையாக இருக்கு. ஓகே, எதாவது இருக்கா? எதாவது தெரியுதா ஜி? ஒரு சின்னதாக கேவ் பண்ணி வந்திருக்காங்க. பாறையை குறைஞ்சப்போ உள்ள அந்த கூடெல்லாம் தெளிவாக தெரியுது பாரு. ஒரு சின்ன மண்டபம் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்ஃபில் ஆகிறதுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தா அந்த ஊரெல்லாம் தெரியுது பாரு. அந்த மண்டபத்துக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு வேறு வழி. நமக்கு இந்த குகை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பல்லவ காலத்துக்கு குகையாம். தமிழ்நாடு சுற்றுலாத்தல அந்த இது கவர்மெண்ட்டால் ஃபுல்லாக இது டூரிஸ்ட் பிளேஸஸாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது செய்யாறு போகிற வழியில் வந்து மாமண்டூருங்கிற இடத்துல இருக்குது. அதான் மாமண்டூர் பல்லவா கேவ்ஸ்னு கூகுளில் டைப் பண்ணாலே இந்த லொக்கேஷன் வந்துடுது. பெரிய கேவ் தெரியுது பாருங்க பின்னாடி. ஓகே, அப்படியே உள்ளே வந்து போய் பார்க்கலாம். படிக்கட்டெல்லாம் செம்ம ஹைட்டாக கட்டியிருக்காங்க. மூச்சு வாங்குது. இங்கேயும் அந்த போர்டு வச்சுருக்காங்க தொல்லியல் துறையிலேருந்து. எல்லாமே மண்டபம் மாதிரி இருக்குது கேவ்ஸ் எல்லாம். இங்கேயும் போர்டு வச்சுருக்காங்க. அந்த
கல் இல்லையே, ஆனால் அது உடைக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் உடைச்சிருக்காங்க பாருங்கள். முற்றும் பெறாத பெரிய குடைத்தளி நரசமங்கலம். ஃபுல்லாக பாறையை தான் உடைச்சி மண்டபம் மாதிரி பண்ணியிருக்காங்க. மலை மேலே இங்கே கோயிலுக்கு மலை மேலே போகிறதுக்கு இங்கே வழி இல்லை. இது நம்ம இப்படி சுற்றி இப்படி போகணும். போனால் அங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, அது வழியாக தான் மேலே ஏறி போகணும். பெருமாள் கோயில் இது. உள்ளே போய் பார்க்கலாம் ஏதாவது இருக்கான்னு. பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது. உள்ளேலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு சின்ன சின்ன குழி தான் தெரியுது, வேறு எதுவும் இல்லை. வௌவால் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வௌவால் ஸ்மெல்லு தான் பயங்கரமாக இருக்குது. ஒரு குட்டி குட்டி குழி மாதிரி இருக்குங்க, எதுக்குன்னு தெரியல. பாருங்க, எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட்டில் 2 சின்ன குழி, பேக்கில் ஒரு பெரிய குழி. எதுக்கு இப்படி வச்சுருக்காங்கன்னே தெரில. எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. ஒருவேளை உள்ளே ஏதாவது சிலைங்க இருந்திருக்குமோ, பேத்து எடுத்துட்டாங்களோ. எல்லாமே அப்படி தான் இருக்குது ஃபுல்லாக. இங்கே பாருங்க ஜி, உள்ள ஒரு சின்ன குழி இருக்குது, ஃப்ரண்ட்டில் 2 குழி இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே இருக்குது ஜி. கோயிலுக்கு சிலை வச்சுருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு வேளை சிலை வைக்கிறதுக்கு செட் பண்ணிலையும் முடிவு போகாமல் அப்படியே விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து அந்த கேவோட என்ட்ரன்ஸ் எல்லாமே உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன பள்ளம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேக்கில் கூட தெரிஞ்சு பாருங்கள், சின்ன சின்ன பள்ளம் இருக்குது. அது எதாவது சிலைகளை உள்ளே ஃபிட் பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ எந்த இதுலேயுமே அந்த சின்ன சின்ன ஆர்ச்சாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்குமாச்சு, ஒரு 10 கிட்டே இருக்குது. ஆனால் 10லேயுமே வந்து உள்ளே ஒன்றுமே இல்லை, வெறும் பள்ளம் மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கம் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பக்கம்லாம் ஒன்றும் இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இது மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒருவேளை கோயிலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்களான்னு தெரியல. இங்கே வந்து சமையல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஓரத்தில் வந்து ஃபுல்லாக சமையல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே ஏதோ சிலை வைக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக எதுவுமே முடியல, அப்படியே விட்டுட்டாங்க. இந்த பாறையில் ஒரு மரம் வளருது பாருங்க. வந்து பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இடத்துக்கு போயிட்டு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணுன்னா இன்னும் நல்ல எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை விட இன்னும் பெட்டர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ.